இப்போ சாம்பாருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 10 வெரைட்டி ஆஃப் கிண்ணம் வச்சுருப்பேன் சார். அது மாதிரி ஜூஸ் கிளாஸ் அதில் வந்து பயங்கர கிரேஸ் சார் எனக்கு. புதுசாக இப்போ வாட்டர் பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் வாட்டர் பாட்டில் மாற்றிடுவேன் நான். எல்லாரும் வந்து பாத்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி மேலே இருக்கும் சார். எவ்வளோ கரண்டி வச்சுருப்பீங்க வீட்டில்? ரஃப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கரண்டி வச்சுருப்பேன் சார். இப்போ மீன் குழம்புக்கு என்ன கரண்டி யூஸ் பண்ணுவீங்க? மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது. அது குழியும் இல்லாமல் ஃப்ளாட்டும் இல்லாமல் ஒரு லைட் பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி கரண்டி வச்சிங்கன்னா மீனும் உடையாது, குழம்போடு சேர்ந்து நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு என்ன கரண்டி போடணும்? நல்ல குழி இருக்கிற மாதிரியான கரண்டி எடுத்துப்போம். அதே மாதிரி ரசம்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல குழி கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றும் போது அது நம்ம ஊற்றி அதை பிசைஞ்சு சாப்பிட்றதே ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும்.